நீ நம்ம ஸ்கூல்லே நீ படிக்க வேணாம். இல்ல நல்ல மூளை அறிவு இருக்குது. நீங்க ரொம்ப காலி பண்ணுங்க போ. டீச்சர் ஏன் சார் அப்படி துரத்தி விடுறீங்க பாவத்தை? பையன் நல்லா படிப்பான் டீச்சர். உங்களோட கெட்டு போயிட்டேன். போன வருஷம் என்னடா சொல்லியான்னு எனக்கும் புரியல உங்களுக்கும் புரியல. நான் யார் தெரியுமா சார்? நான் தான் பிடி வாத்தியார். பிடி வாத்தியாரா? பாக்குறதுக்கு தமிழ் வாத்தியார் மாதிரி இருக்கீல சார். அதே பிடி வாத்தியார் தமிழ் வாத்தியார் ஆகலாம். ஓஹோ ஆமா. அதனால எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, ஸ்கூல் வந்துட்டீங்களா? அட்டென்ஷன் எடுக்க போறேன். மணிவண்ணன் பிரபு சார். எஸ் சார். மணிவண்ணன், ராஜா, மணிமுத்து, வடிவேல். டீச்சரை காணா. மருதமணி சார். யார் சார்? யாரு சார்? யார் சார்? மருதமணி சார் அவங்க அப்பதான் இருந்து வச்சு லீவ் போட்டா சார். ஆமா ஆமா வயசுக்கு வந்துருச்சு அவங்க அப்பதா. எப்படா வயசுக்கு வருது அப்பதா? ஆனா டீச்சரை காணாம. டீச்சர் டீச்சர் வீட்டுக்குள்ள போய் இதோட போறாங்க. ஐயோ அப்பா இத்த பெரிய கம்பு பத்தியில டீச்சர்ட்ட. டீச்சர் டீச்சர் வணக்கம் டீச்சர். பள்ளிக்கூடத்துக்கு வர நேரம் தானா? வணக்கம் வணக்கம். வந்து தலைமை ஆசிரியர். பிடி வாத்தியார். டீச்சர் நல்லா இருக்கீங்களா? வந்தாங்களா? எங்க ஸ்டூடண்ட்லாம் வந்துட்டாங்க. உங்க ஸ்டூடண்ட்லாம் வந்துட்டாங்களா? மருதமணி எப்படா வர? என்ன லேட்டாச்சு? இங்க வரி படிக்கவா? என்ன லேட்டாச்சு? சரி நீ லேட்டா இருக்கன்னு என்ன டீச்சர் கவட்டுக்குள்ள விடுற? மருதமணி என்ன லேட்டு? சார் லேட் ஆச்சு சார். என்ன லேட்டு? காரணம்? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? என்னது? அம்மாவும் அப்பாவும் அதிரசம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிரசமா? மொட்டையா சொன்னாங்க. வாத்தியாரே கருத்து போடுவாங்க. எங்க அம்மா தட்டி தட்டி ஓட்ட ஓட்டு கொடுத்துருவாங்க சார். உங்க அம்மா வந்து தட்டி தட்டி ஓட்ட ஓட்டு கொடுத்துருவாங்க. இல்ல எங்க அம்மா தட்டுனாங்க சார். சரி எங்க அப்பா ஓட்ட ஓட்டார் சார். என்னடா அது? நீ ஓட்ட மாட்டு டீச்சரை பார்த்து சொல்லாத. இங்க இப்படியெல்லாம் மிரட்டாதீங்க. ஒரு பொச்சப்ல எப்படி மிரட்டுறீல? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஆமா ஒரு பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. இங்க வாயா. டீச்சர் நீங்க பேசுங்க டீச்சர். டீச்சரை கண்டோட வாத்தியார் கால்ல பைக்க சைக்கிள போறியா? தெரியாம சின்ன பிள்ளை தெரியாம தூக்கி போடு. இங்க பாருங்க மருதமணி, ஏன் இப்படி லேட்டா வர்ற? டீச்சர் டீச்சர் நீங்களாவது நெஞ்ச தடவுறீங்க டீச்சர். டீச்சர் சார் சார் டீச்சர் நெஞ்ச தடவுறாங்க. டீச்சர் நெஞ்ச தடவுனா நீ என்ன செய்ய போற? நான் நீங்க என்ன சொல்ல வரான்னு தெரியுது. சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க. மருதமணி ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்ல என்ன செஞ்ச? மருதமணி அப்பா அம்மா எங்க போயிட்டாங்க? மைக்க பாத்து டீச்சர் மைக்க பாக்குறேன். ஏய் சின்ன பிள்ளை செல்வி மைக் செட்ட பாரு. சின்ன பிள்ளை கெடுக்காத. ஓரமா நின்னு. சரி சரி ஓரமா நின்னு. நான் ஒன்னு சொல்லட்டா டீச்சர்? சொல்லுயா. தம்பி நல்லா படிப்பாமா? அழகா இருக்கீங்க டீச்சர். ஐயோ முதல் நாள் பள்ளிக்கூடம் வந்தானக்குனே டீச்சர் அழகா இருக்கும்ங்கறானே. ஏய் உனக்கு பொறாமையா? தள்ளி நின்னு. இங்க பாரு. கேள்வி கேளுங்க. சாப்பிட்டியா இல்லையா நீ? என்னங்க டீச்சர்? சாப்பிட்டியா இல்லையா நீ? சாப்பிடல டீச்சர். ஏன்? ஏய் இங்க வந்து பேசு. டீச்சர் பசிக்குது போல அழுகுறேன். என்ன பண்ணுவா? டீச்சர் பசிக்குது டீச்சர். ஏய் என்ன பண்ண? ஏன் சாப்பிடலையா? நீங்க நெஞ்ச தடவுறதுல எனக்கு பசி எடுக்குது. இங்க பாரு இப்படி எல்லாம் பேச. டீச்சர் இந்த பையன் நல்லா படிப்பான் டீச்சர். உடற்பயிற்சி நல்லா செய்வேன். என்ன சொல்றீங்க? ஆமா டீச்சர். வா மருதமணி நான் சொல்லனா? சொல்லுங்க. நீ 1.5 வயசுல நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு. சரி நீ ஏன் 1.5 வயசுல அனுப்புனானா? ஆத்தா பண்ண ஒன்றை விட மாட்டேன். அதுக்கு தேவை 1.5 வயசுல உங்க அப்பா வந்து என்கிட்ட சேர்த்தார். ஏய் சொல்ற மட்டும் அவரை சொல்றேன். நீயா சேர்த்திருக்க? என்னைய உங்ககிட்ட விட்டுட்டு எங்க அப்பா எங்க அம்மாட்ட போயிட்டாரு சார். சரி நீ டீச்சர்ட்ட போ. ஏய் இல்லம்மா உங்களுக்கு பாடம் கத்துக்கறேன். மருதமணி சார் சார் சொல்லணும். சொல்றேன் சார். அட்டென்ஷன். அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க சார். நான் சொல்றேன் நல்லா சொல்லணும். நான் சொல்றேன்ல டீச்சர். பிள்ளை கரெக்ட்டா சொல்றத வாய் முகரை பாரு. டீச்சர் நீங்க ரெடியா இருங்க டீச்சர். நான் சொல்றேன் சொல்லணும் மருதமணி. டீச்சர் அட்டென்ஷன். அவரு நம்ம சப்ரின்ஸ் வாட்டர் கொடுத்தாருல சார். ஓகே ஜிபே பண்ணி கண்டஸ்டன்ட் பொண்டாட்டில
இல்ல சார். ஐயோ வெறும் டீ தான் சார் வச்சிருக்காங்க. டேய் போண்டா டீயை சொல்லாதடா. சார் என்ன சொல்லணும் சொல்லுமா இருக்கானு. அட்டென்ஷன் சார் சொல்லணும். தர் அட்டென்ஷன். சோத்தாங்கள உதறவா சார்? சோத்தாங்கல உதறணும். ஒண்ணே வச்சு நான் பள்ளிக்கூடம் நான் பிடி வாத்தாரு. நான் சொல்ற மாதிரி சொல்லணும். அட்டென்ஷன். 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 ஐயா ஸ்டாங்கா டீ வாங்க. ஏய் நீ சொன்னத தானே புள்ள சொல்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை? சார் இங்க பாருங்க. டீச்சர் நீங்க சொல்லி கொடுங்க டீச்சர். நீ இப்படி நின்னு மருதமணி. இல்ல ஸ்டாண்டர்ட் இஸ்னா எப்படி சார்? சார் ஸ்டாண்டர்ட் சிட்னா. ஏய் சார் ஸ்டாண்டர்ட். அட்டென்ஷன்னா இப்படி. அட்டென்ஷன். ஸ்டாண்டர்ட் சிட்னா இப்படி. கால பழக்கவா சார்? கால புலந்து. டீச்சர் நான் பழக்கவா நீங்க பழக்கறீங்க? நீங்க டீச்சரை கெடுத்துருவா போல. அவர் சொல்லி கொடுக்கறத கரெக்ட்டா சொல்லணும். டீச்சர் ஏன் டீச்சர் நீங்க வாத்தியார் குச்சியை புடிச்சுக்கிட்டீங்க? ஏன்ட்ட ஒரு குச்சி இருக்கு புடிச்சுக்கிறீங்களா டீச்சர்? அந்த குச்சி வேணாம் எனக்கு வேணாம். இங்க பாரு வீட்டு பாடம் செஞ்சியா? நீ நல்ல படிப்பா நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்வேன்னு சொன்னாரு. டீச்சர் நல்ல பையன் உங்க அப்பா. நான் வீட்ல செய்வோம்னு தான் பார்த்தேன் டீச்சர். என்ன முதல்ல பட்டனை புட்டு. பட்ன டேய் என்னடா அது? முதல்ல பட்டனை புட்டு. பட்ன துறக்குற பத்தில இடையில என்ன முண்டுதடா. ஏய் கெடுக்காதயா. கெடுக்கற டீச்சர் உங்களை பார்த்தோம்னா விண்ணில் இருக்குது. என்ன இருக்கு சார்? நல்ல ஏய் பூட்டு மருதமணி. அது போட்டு மட்டும் டீச்சர். டீச்சர் நான் நல்லா படிக்கிறவன். நம்ம கிளாஸ்ல வந்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஸ் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் சொல்ற மட்டும் கேளுங்க. என்னது? எலி எதுக்குள்ள போகும் டிடி எல்லாம் சொல்லுவேன். நான் கேட்கவா? நல்லா கேளுங்க டீச்சர். நான் சொல்லி கொடுத்தாத அப்படி படிப்பேன். டீச்சர் மருதமணி நான் கேட்கறதெல்லாம் சொல்லவா? டீச்சர் நான் டொக்குன்னு சொல்லுவேன். ஏய் டக்குன்னு சொல்லணும். கதவு தட்டுற யாவத்திலே இருக்காடா. எலி எதுக்குள்ள போகுது? டீச்சர் பொந்துக்குள்ள போகும். ஏய் டீச்சர் பொந்துக்குள்ள. டீச்சர் பொந்துக்குள்ள இல்லடா. இல்ல அவங்கள டீச்சர். சரி சரி வந்து அடுத்த கேள்வி கேக்குறேன். அணில் எதை சாப்பிடும்? சார் கொட்டையை கடிக்கும். சார் டீச்சர் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வழி வந்துறாங்க. யாருங்க அப்படி எல்லாம் பேசாதீங்க. டீச்சர் நல்லா படிப்பேன் நல்ல பையன். இங்கிலீஷ் அது கணக்கு ஆங்கிலம் எல்லாம் நல்லா படிப்பேன் டீச்சர். 1 1 எத்தனை? 1 1 2 டீச்சர். 2 2 2 சத்த ஏரியா படிச்சிருக்கீங்க. நாலு மாணவன் படிச்சா என் கூட படிச்சவங்க தான் அவங்க. சரி நீங்க சொல்லுங்க. 2 2 எத்தனை? 2 2 எத்தனை? 2 2 எப்படா சொல்லுவ? மொத்தமா கேளுங்க டீச்சர். டீச்சர் மொத்தமா கணக்கு பண்ணி கேளுங்க. 5 5 எத்தனை? 5 5 11 டீச்சர். ஏய் 5 5 10யா? இங்க பாரு. யாரு 5 5 எத்தனை? டீச்சர் தம்பி உள்ள கை விட்டு சொல்லாம வெளியே எடுத்து சொல்லு. கைய வெளிய எடு. எனக்கு என்னைக்கு வராது டீச்சர். கைய வெளிய எடு நான் சொல்லி தரேன் எடு. டீச்சர் உள்ள விட்டு என்ன சொல்லுங்க இப்போ என்ன விரல் விடு. விரல விட்டா வீசும் டீச்சர். ஏய் விரல் விட்டு என்ன? 1 2 என்ன விரல் 1 1 மேல அப்படி 2 இந்த விரல விடவா இந்த விரல விடவா? ஏய் டீச்சர் அந்த சொன்னல்ல பய ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்ல மொத்தமா வச்சிட்டே எனக்கு மாநில அளவுல கப்பு கொடுத்திருக்காங்க. குண்டி அளவுற கப்பு. நீ சின்ன பிள்ளை கேட்டா தள்ளி நின்னு கப்பு உங்கட்ட இருக்கா டீச்சர்ட்ட இருக்கா? கப்பு டீச்சர்ட்ட 5 இன்ச் கப்பு இருக்கு. இங்க இரு. சார் நீங்க வராத நேரம் இந்த டீச்சர் என்ன கூட்டி போய் வச்சு அடிக்கறாங்க. ஏன் டீச்சர் நாத்த நாளா இருக்க என்னைய கூட்டி கொண்டு அடிக்க கூடாதா? ஏய் வீட்டு பாடம் செய்யலைன்னு அடிச்சே. வீட்டு ராஸ்கல் டீச்சர் சொல்ற கேளுடா. வீட்டுல தேனும்டா வந்திருந்தாண்டா வீட்டுல செஞ்சிருப்பாங்க. வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. ஏய் வீட்டு பாடம்னா இஸ் ஹோம்வொர்க். ஹோம் வொர்க். மாசமோ மார்கழி மாதம் நேரமோ ராத்திரி நேரம் அம்மம்மா விட்டாத்தா விரச்சு. என்னடா அம்மம்மா விட்டா இல்ல இந்த குளிருக்கு வெளியே விட்டா விரச்சு போகும். ஏறுங்க அபச்சாரம் பேசாத. 5 5 எத்தனை? சொல்லியா இதுங்க டீச்சர் கைய விரல விடு. கைய விரல விடு. வெளிய விடு. வெளிய இருக்க சொல்லி அப்புறமா உள்ள விட்டுறடா. சார் எனக்கே சொல்லுங்க சார். சார் அவங்க சார் இங்க சொல்றாங்க. நான் சொல்லி தரேங்க வா. சொல்லு 1 சொல்லு டீச்சர் சொல்லு. ஏய் நான் சொல்லி கொடுக்கேன். ஜாடா என்ன டைப்பா இங்கடா நான் சொல்லி கொடுக்கிறேன். 1 1 சார்
எனக்கு பாடமே வராது சார். சரி டீச்சர் நீங்க சொல்லி கொடுங்க. 1 ஐயோ ஏய் இந்த 1 டீச்சர் அவன் அழுந்துகிட்டே புள்ளை அழுட்டாது அழுகாத சாமி 1 சொல்றேன். ஏய் 1 சார் உங்க கிளாஸ் முடிஞ்சது நீங்க போங்க சார். சரிப்பா நான் விட்டுட்டு நான் உள்ள போய் ரூம்ல இருக்கவா நீங்க வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுங்க. 1 ஐயா ஏய் 1 ஐயா இல்ல இடையே வெட்டி ஐயப்ப சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஐயா. ஏன் ஏன் உன்னை போட சொன்னாங்க வரும் ஏய் எங்க போட சொன்னாங்க நாடகத்துக்கு. அப்படி தெளிவா சொல்லு வா இப்படி விடு. எத்தனை 5 வரலாம் 5 மொத்தமா விடவா? ஏய் ஏன் டீச்சர் சிரிக்கிறீங்க? சாரை காணோம் டீச்சர். சாரு போயிட்டாரு. நீங்க சாப்பிட்டீங்களா டீச்சர்? ஏன் நான் சாப்பிட்டேனே ஏன் உங்களுக்கு இது இருக்கு கொண்டு வரவா? எது எங்க சாமி ஐயப்ப சாமி கும்பிட்டாங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து பழம் கொடுத்துருக்காங்க. அந்த பழத்தை நீங்க இந்த சாருக்கு கொடுங்க. வாங்க சார். நல்லா பண்ணிட்டு சார். தம்பி டீச்சர் கணக்கு கேட்டால சரியா சொன்னியா? இன்னும் அவங்க கேட்கவே இல்லை. என்ன டீச்சர் அவன் தான் சொன்னா நான் ரூமுக்குள்ள போயிட்டு வரேன் வேட்டியெல்லாம் அவுத்து போட்டு வர சொன்னேன். நான் உங்ககிட்ட நான் கேட்டேனா கேட்கலையா டீச்சர் விடுங்க அவன் அவசரத்துல பட்டு எதுல விட சொல்றேன்? கேட்டேனா கேட்கலையா நீங்க கேட்டீங்க டீச்சர். அப்ப கேட்கலன்னு போய் சொல்ற. டீச்சர் ஐயோ ஏய் நான் உனக்கு டீச்சர்யா? போடிட்டு கோயிலா டீச்சர்? நீங்க மாட்டி விடுங்க டீச்சர். டீச்சர் மாட்டி சொல்லவா? நீங்க வேற சும்மா இருங்க சார். சரி உங்களை சும்மா இருக்க சார். உங்களை கண்டா எனக்கு வெறுப்பா வருது சார். என்ன கண்டா வெறுப்பா கடுப்பா வருமே. ஆமா சார். டீச்சர் நீங்க பேசுங்க. இங்க பாரு மருதமணி. என்ன டீச்சர்? ஆ, கோயிலா டீச்சர் இது 2026க்கு நீங்க பூரா பாடம் நடத்துறீங்களா டீச்சர்? எனக்கு தம்பி டேய் மறுபடியும் கோயிலாம் கூப்பிடு. கோயிலா ஆசையை பாரு. இந்த படிப்புல பட்டன் வந்துருச்சு. டீச்சர் நீங்க மாட்டி விடுங்க. டீச்சர் மாட்டி விட சொல்லு. எனக்கு இது பழக்கம் இல்லையே சார். ஐயோ பழங்க நல்லா இது பண்ணுவேன். இல்ல சார் எனக்கு இதெல்லாம் போட்டு விட்டு பழக்கம் இல்ல. ஐயோ நீங்க இப்ப போட்டு விடுங்க நைட்டுக்கு அவன் போடுவேன். என்ன போடுவாங்க? அவங்களுக்கு போட்டு விட்டு பழக்கம் இல்ல கலட்டி தான் பழக்கம். நீ தாண்டா என் மாணவன். ஏய் நான் வேலை எடுத்துறேன்னு சார் நல்லா குளுக்குறீங்க சார். நீங்க இப்பதான் நான் சாரு மாலை விட்டுருக்க விட்டுட்டேன். சார் நீங்க எல்லாம் குளுக்குறீங்க டீச்சர் குளுக்க மாட்டாங்களா? டீச்சர் வச்சிருக்காங்க கேரட். அரோகரா டீச்சர் நீங்க குளிச்சு விடுவீங்களா? ஏய் என்னடா டீச்சர் அவன் அந்த கை கொடுக்கறது அந்த உடற்பயிற்சி. ஐயா சாமி ஐயப்ப சாமி பூரா வாங்க சாமி உங்க கால்ல. ஏய் ஐயப்ப சாமியை பூரா எதுக்கு கூப்பிடுற? தம்பி சரி நீ படிக்க வந்த மாதிரி தெரியலையே. சார் சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க போங்க அப்படி. சரி சின்ன பிள்ளை கெடுக்காதீங்க உங்க பெரிய ஆளா இருக்காங்க. டீச்சர் என்ன பார்க்கல உங்களுக்கு கடுப்பா இருக்குமே. இப்ப பார்க்கற கடுப்பசரா வருது போங்க சார் அங்கிட்டு. நீங்க இப்படி வா மருதமணி. சரிங்க டீச்சர். இங்க பாரு அவர் பேச்செல்லாம் கேட்காத. ஸ்கூல்ல என்ன ஹோம்வொர்க் பேச்சவே தான் கேட்பேன் நான். பேச்ச என்ன சார் வந்திருக்கேன்டா. சார் மசர போடுங்க சாரா சார் அப்படி நின்னுங்க சார். ஏன் நீங்க வந்து அவசரத்துல அப்படி மருதமணி என்னாச்சு உங்களுக்கு? குளிருதா? அவர் ஒரு இருக்கமா ஒரு ஹக் பண்ணிக்கங்க குளிராது. அவங்ககிட்ட சூடு போகாத டீச்சர். வேற எங்க சூடு போகும்? சூடாகணும்டா. சார் அவளை கூப்பிடுறாப்ல. இல்ல என்னைய கூப்பிட மாட்டான். நாளைக்கு ஹாஃப் டே லீவ் டீச்சர். ஆஃப் டேக்கு மேல எங்க போறீங்க? உங்களை அடிக்க போறேன்ல. ஏய் சார் ஹாஃப் டே என்ன சார் நீங்க முழுசா கூட லீவ் போட்டுக்கோங்க சார். ஐரோட லீவ் எடுக்க மாட்டீங்க சார். நான் எங்க வீட்ல இருந்து பீக்கிங்கா கொண்டு வந்து தரேன் சார். அப்படியா? பின்னாடி உங்களுக்கு தர்றாங்க. உங்களுக்கு பீக்கிங்கா சார். இவங்களுக்கு சொரக்கா தரவா? ஏய் சொரக்காவன பூச்செடிக்கா கொடுப்பா. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். சொரக்கா நல்லதுன்னு சொன்னாங்க டீச்சர். நான் சாப்பிட மாட்டேன் மருதமணி எனக்கு பிடிக்காது. சொரக்கா முழுசா சாப்பிடுவேனா? நான் அறுத்து தரேன் டீச்சர். அங்க நான் சாப்பிட மாட்டேன். ஐயோ டீச்சர் கோயிலா டீச்சர் நீங்க வந்தா தம்பி மணியாச்சு பள்ளிக்கூடம் பூட்ட போறேன். நீ டீச்சரை கெடுத்துருவ அவளை.
நீ வாப்பா. இந்த பையன் பேர் என்னப்பா? நீ கலந்து இது நீங்க எல்லாம் தீனி. உன் பேர் என்னப்பா? என் பேரு மை நேம் இஸ் மாணிமுத்து. மாணிமுத்து. மணிமுத்து. எத்தனா படிக்கிற? அது சரி நீ சொல்ல வேணாம். அரை கிளாஸ். நீ சொல்ல வேணாம். எத்தனா படிக்கிறேன்னா? சார் சொல்றா டீச்சர் சொல்லுங்க. தம்பி நீ நம்ம ஸ்கூல்லே நீ படிக்க வேணாம். இல்ல நல்ல மூளை அறிவு இருக்குது. நீங்க ரொம்ப காலி பண்ணுங்க போ. டீச்சர் ஏன் சார் அப்படி துரத்தி விடுறீங்க பாவத்தை? பையன் நல்லா படிப்பான் டீச்சர். உங்களோட கெட்டு போயிட்டேன். போன வருஷம் ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருந்தேன். ஆ. அந்த டீச்சர் 6 மாசமா இருக்கு. ஏய் என்ன 6 மாசமா? அடா 6 மாசமா லீவ்ல இருக்கு. சரி 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 இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நீங்க 3 மாசம் லீவ் போட்டுருப்பீங்க. ஏற்கனவே 3.25 மாதிரி இருக்கு. ஏய் ஆமா டீச்சர். சரி டீச்சர் உங்க வேலையை நீங்க பாருங்க. 6.25 மாதிரி 7.25 டீச்சர். 7.25. அரிசி விசிறுக்கலத்து அரிசி விசிறுக்கலத்து சிங்காரி பொட்டு வைத்து சிங்காரி பொட்டு வைத்து அம்மா மாமா வாமா 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 நீ ஒரு தடவை வாமா. அட நீ சும்மாவே வாமா. மருதமணியோட அண்ணனா பெரியப்பா மையன். அதான்டா சும்மா வர சொல்றேன். மணிகண்ட பிரபு. ஓகே ஓகே. நீங்க 2வது ரேங்க். ஸ்கூல்ல 2வது ரேங்க். 2வது ரேங்க். சும்மாவே வரணும் டீச்சர். சும்மா ஒருத்தன் கூட வாத்தியார்ட்ட சிரிச்சே பேச மாட்டேங்கிறானே. அவன் நெடுந்தூரம் போக வேணா நினைச்சா பாட்டி நடக்கிறான். நெடுந்தூரம். சார் என் மயம் வந்தானா சார்? வரதமணியா? உங்க மயம் தானா? ஆளுக்கு 2 அடையாளம் தெரியலையே. டீச்சர் உங்களுக்கு 2 இட்லி கொடுத்து விட்டேன். கொடுத்தானா? நீங்க தான் மருதமணியோட அப்பாவா? உன் பிள்ளை சீக்கிரம் பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு விட மாட்டீங்களா? அனுப்பணும் தான் பார்த்தேன் டீச்சர். என் பொண்டாட்டி எனக்கு வேலை கொடுத்துட்டா. வீட்டுல வேலை செஞ்சீங்க? வடை சுட்டாங்க. சரி என்ன வடை? உளுந்த வடை. தம்பி நீங்க டீச்சரை சுரண்டிடாம. டீச்சர் என் மயம் நல்லா பாடம் படுத்தானா டீச்சர்? படிப்பு பிரிச்சு விட்டாயா? அது அப்படி படிச்சாயா? பயங்கரமா படிப்பானே. எலி எதுக்குள்ள போகும்னு சொன்னு கேட்டேன். அப்படியே சொல்லிருப்பாங்க டீச்சர் பொந்துக்குள்ள போகும். நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? சார் கொட்டை அணில் கொட்டை எப்படி கிடைக்கும் கேட்டீங்க. சார் கொட்டையை கடிக்கும் இருப்பானே. சொன்னானா? சொன்னேன் டீச்சர் 10 5 ஆனா அவனெல்லாம் போடுவேன். கடைசில போட சொன்னேன் உங்களை. அட இம்மு புள்ளி வைக்கணும்ல. அது தவறா பேச மாட்டான். உங்க அப்பா கொஞ்சம் படிக்காதல்ல பயலா நல்லா படிக்கட்டுமே அப்படின்னு. அதான் நீ கரெக்டா மாசமும் கட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள அங்கமாரி போட்ட புள்ள கம்மக்கர ஓரத்தி கண்ணா கண்டிக்காம போய் அடி கம்மக்கர ஓரத்தில கண்ணா கண்டிக்காம. என்னப்பா 2 இடத்துக்கு பங்கு தகராறா? ஓரமா நிக்கணும். கம்மக்கர ஓரத்தில நான் தானே அந்த மார்கழி மாதத்துல நல்ல பொம்பளை கொண்டு வந்து ஐயப்ப சாமி விட்டுருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு என்ன சண்டை? உங்களை என்ன சண்டை? அவன் கண்டாலுமே நான் ஒன்னே ஏமாத்திட்டு கிட்ட வர அவன் போட்டு டொங்கு டொங்குன்னு குத்தி. அப்படியா கதை? அடிய கம்ம அடிக்காத காலையில் அடிக்கிற நாடா நின்று போயிடும். அடிய கம்மக்கா
ஏன் உங்களுக்கு ஆம்பளைக்கு கோவம் வருது? கம்மாக்காரன் நொம்மாக்காரன் என்ன நொம்மாக்காரன்? ஐயோ கோயிலா கம்மக்கார ஓரத்தில எல்லாரும் போங்கப்பா நாடா முடிஞ்சு. வீட்டு போலாம் கழட்டு போய் ஆட காசு வேணாம் சம்பளம் எல்லாத்துக்கும் நான் தரேன் போங்க. என்ன நடந்துச்சு மிஸ்டர் மருதமணி? பி தெரியல மார்கழி மாதத்துல அங்க வீட்டுலதான் தனியா படுக்கிறோம்னா இங்க வந்து அவர் பெரிய குச்சி வச்சிருக்காருனால அங்க போய் இப்படி ஆடுற இல்ல அதெல்லாம் இல்ல அவர் குச்சியை வெளியே வச்சிருக்காரு நாங்க உள்ள வச்சிருக்கோம். சாந்தா சாயிர பக்கம் சாயிர செம்பரி ஆடுகளா வீட்டுல தானே பூரா மாலை இருக்காங்க ஒண்ணு அண்ணன் ஒரு போடு போட்டுக்கிட்டு 500 ரூபா. என்ன ஐயா 500 ரூபா அண்ணா 5000 ரூபா சரி எனக்கு 200 ரூபா சேர்த்தாடா கொடுக்க மாட்டேன். உனக்கு யாரு நல்லா சிரிப்பிய என்னமா என்ன ஐயாக்கிற என்னமா கட்டிக்க போறவே யோகாரன்டா. கட்டிக்கிட்டவனு யோகாரன் தான். சரி என்ன செய்யற நம்ம கையடிதான். ஐயா நான் எதுக்கு அதுக்கு கவலைப்படல. அதான் ஆண்டவே உன்னை சேர்த்து விட்டுருக்கேன். தம்பி நீ எதுக்கு என்னை சேர்த்தான்னு தெரியும். நான் இன்னுமே நம்ம வீட்டில் ஓயாம மாலை ஓட சொல்லுவேன். அப்பதான் என்னை கட்டி பிடிக்க மாட்டேன். கிளப்பி விட்டுட்டேன் கோயிலுக்கு. கிளப்பி விட்டுட்டேன். அடே படுத்தா உறக்கவல்ல பாய்வரை சாத்துக்கு படுத்தா உறக்கவல்ல அதுதான் ஐயப்ப சாமி மாலை ஓட்ட கூட கோயிலா கூப்பிடுன்றாங்க. ஏயா இல்ல உண்மையிலேங்க கோயிலா கூப்பிட்டு எப்படியாவது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீ 5 கோடி அரிசியை போட்டாலும் கிச்சு பிச்சு கிச்சு ஆட்டிக்கிட்டே கிடக்குறேன். இந்த ஐயப்ப சாமியை வருஷம் நம்மளை கூப்பிடணும். வாங்க சாமி இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலும் ஐயப்பன் பக்தர்கள் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆறுமணிய கலையரசு அன்புனார் மரங்காபுரியை சேர்ந்து மணிகண்ட பிரபு அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து மிருதங்க சக்கரவர்த்தி அன்புனார் மணிவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையைச் சேர்ந்த கேஆர் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அன்பு சித்தப்பு மணிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களது அழைப்பினை ஏற்று வருகின்றிருக்கின்ற விராலூரை சேர்ந்த தாள கலைஞர் வேலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து விராலூரை சேர்ந்த வேலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அன்பு மைத்தனர் பாப்பா நீ என்னவோ 10 பேரை அடிக்க போற மாதிரி பொன்னாடை ஊத்த போறாடா. அப்படிலாம் பண்றேன் தெரியுமா? கூதலுக்கு சும்மா நிக்க முடியல. எங்கே பபனா எடுத்து கொண்டிருக்க அன்பு மைத்தனர் விஜய் டிவி புகழ்
மருதமணி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸாக நடித்த நல்ல எலோட்ட பேசுறா முத்துக்கோயில் சார்பாக அண்ணா சார்பாக வாங்க அண்ணா டான்ஸுக்கு இங்கு டான்ஸாக அடித்த கோயிலாக குண்டி மட்டும் பெருசா இருந்தா உலகத்தை வித்து போடுவா. கோயிலா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னா குண்டியை பார்க்காத அவன் தங்கச்சி வேணும். கோயிலா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. செல்வி மைக் செட் வாங்கினேன். இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யாவர்களை வருக வருக என வரவேற்கின்ற மேடைக்கு இங்கு வருகின்றிருக்கின்ற காவல்துறை அன்பு யா வாங்க என்ன மைக் செட் வாங்கினேன். எங்களுக்கெல்லாம் வேற என்ன பேசணுமாயா? வாங்க யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் போடலாம். துண்டு சவுளி கடையை பூட்டிட்டு போயிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. என்ன நாடக உலகம் யூடியூப் சேனல் அன்பு அன்னார் சார்பாக அன்பு மைத்தினர் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். ஓகே ஓகே சந்தோஷம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் ஐயப்பன் குழு அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்தவர். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை எழுத்து கௌரவப்படுத்திய அன்புலத்திற்கும் அன்பு ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி. இசைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெரும் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை தம்பி நான் சொல்ல நீ பேசு. சாப்பிடு சாப்பிடு. என்னடா நான் மெனக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி அடிக்கிறிய, எனக்கு அது கேப்பில் விடுறியா? உருவம் பார்த்தானே அடிக்கிறியா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கும் ஐயப்பன் பக்தர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த சாப்பிடு சாப்பிடு. எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சொல்ல போனா போன வருஷம் இந்த வருஷம் தான் வந்தது அறகுறையாக போயாச்சு. ஒரு மழையின் காரணமாக இந்த கிராமத்துக்கு திரும்ப அழைத்ததுக்கு ரொம்ப ஒரு நன்றி. ஐயா காவல்துறையாக பணிபுரியக்கூடிய ஐயா மணிகண்டன் ஐயா அவர்கள் ஃபோன் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுலேயும் எங்கள் கிராமமே இவ்வளவு கிராமமே சேர்ந்து ஐயப்ப சாமிக்கு முத நாடகம் ஆரம்பிச்சோன்னா நாங்கள் இன்னைக்கு தான் ஆடுறோம். ஐயப்ப சாமி பக்தர்களுக்கும் இந்த கிராமத்தர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களையெல்லாம் இங்கே வருவதற்காக எங்களிடம் உறுதுணையாக ஃபோன் மூலியமாக எங்களை வரவழைத்த ஐயா காவல்துறை அதிகாரியாக பணிபுரியக்கூடிய ஐயப்ப சாமி அவர் வெறும் மணிகண்ட பிரபு இங்கே நாடகம் நடத்துறதுக்கு மணிகண்ட பிரபுக்கு தான் நாடகம் நடத்துகிறாங்க. பெட்டி தம்பி ஆல்ரவுண்டை வித்துருவேன். இன்னொரு 5 நாடகத்தில் போடலாம் பார்த்தா நீ போட்டுருவே அவளை. இது வேணாம், நம்மளுக்கு போட வேண்டாம், இனிமே போட வேண்டாம். இல்லை போடுவோம், நம்மளுக்கு யோகா அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கலாம். ரைட்டு, நம்ம வெறும் மாதிரி பார்த்து நிற்க வேண்டியது, அவன் நிற்க வச்சு அடிக்க வேண்டியது. விடு சாப்பிடட்டும். என்ன செய்ய போக ஐயோ கோயிலா கட்டி பிடிமா. 2 நாளைக்கு நாடா இல்லை, கட்டி பிடிக்க பாவம். வீட்டில் மாலை விட்டுக்க அழுகுறேன் பாவம். எங்கும் புகழ்த்துவங்க. இந்த ஒரு இதோட முடிச்சிருவான், நேரம் ஆயிடுச்சு. எங்கும் புகழ்த்துவங்க. வந்திருக்க கலைஞர் பூரா ஒரு சிறப்பான கலைஞர்கள், அவங்கள பாட விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். உண்மை.
எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே எங்கு புகழ்த்துவங்க இங்கு நானும் நான் துவங்க இங்கு நானும் நான் துவங்க உனக்கு தான் அவங்க தொழில் சாமான்களை கும்பிடுறாங்க வேற ஒன்றும் இல்லை என்ன அதுக்கு இங்க வந்து கூட சொல்லு அதானே அவனுக்கு தொழில் சாமானே அதானே அவனுக்கு தொழிற்சா வேணாம். ஆமா, கடல் உள்வாங்கி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது இன்னும் என்ன தலையை நிட்டுறது. ஏய் மணிமுத்து இருக்க ஓ மணி இல்லாம அத்து புரியும் அத்து உங்க மாதிரியா இருந்துக்க. எங்கும் புகழ்த்துவன் காத்தி 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 ஃபோன். இந்த நேரத்துல போன் மாதிரி வரும். ஹலோ குத்த போயெல்லாம் போன் வருது. ஹலோ யார் பேசுறது? மகளா என்னம்மா? சரி வரல அப்பா வரல சேச்சிப்பி ஏறப்பிள்ளைன்னு பூந்திலாம். இது எந்த ஊரியாது? இது நம்ம இது திருவாரூர் பக்கம் வந்துருக்க இடைப்பட்டி. போய் கேட்கலாம். இடைப்பட்டி திரு இடையப்பட்டி வந்திருக்கம்மா. வரல சேச்சிப்பி ஏறப்பிள்ளைன்னு பூந்தில வாங்கிட்டு வேணாமா? என்னடா வேணும்? பாயா பாயிலாம அம்மா மேல சித்தப்பா படுத்து கிடக்கானா? ஐயோ என்னது என்னது என்னமோ பேசி இல்ல என்ன பண்ணிக்கிட்டீங்க? இல்ல நீங்க என்னமோ பேசிட்டு இருந்தீங்க. அந்த சித்தப்பா நீ தானாடா? ஐயா இதை மட்டும் விட்டுட்டு சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்பளிப்பு இதை மட்டும் சொல்லிட்டு விட்டுரு. அது யூடியூப் சேனல்ல இது உங்க ஊர். அது கோயம்புத்தூர்ல இருந்து இது உங்கள் ஊரு. இது உங்க ஊரு. இது உங்கள் ஊரு. ஏய் இது உங்க ஊரு. இது உங்கள் ஊரு. இது உங்க கோயிலா. ஐயோ நீ பாத்துக்கிட்டே இருந்தா கூட போதும் கோயிலா. இது உங்கள் ஊரு. டீச்சர் நீ அன்பளிப்பே சொல்ல வேணாம் நீ போ. அங்க இசைக்கலைஞர்களுக்கு 500 ரூபாயும் எங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஆளுக்கு 200. இது உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக இசைக்கலைஞர் இங்க இருந்து வரல, கோயம்புத்தூர்ல தான் வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு தீவிர நாடக ரசிகர். அவர் எத்தனை தொழில் இருந்தாலும் நாடக கலை முக்கியம்னு யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய இது எங்க ஊர் அதானே? இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அன்புனார் சார்பாக இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் எங்கு சென்றாலும் வந்து எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்புனார். இது உங்கள் ஊர். இது உங்கள் ஒரு யூடியூப் சேனல். அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி, நன்றிகார்ந்த வணக்கம். அவர்களுக்கும் எங்கள் முகத்தை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கந்தசாமி, முனியசாமி, ரங்கசாமி, எத்தனை பேர் இருக்காங்களோ ஐயா, எங்கள் முகத்தை அத்தனை இந்த உலகத்துக்கெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பும் என் கலைக்குழுவின் சார்பும் நன்றி வணக்கம். ரொம்ப நன்றி. எங்கள் நாடகத்தை எல்லாருமே எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். தயவுசெய்து நாங்கள் சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தை பேசினா தயவுசெய்து கட் பண்ணி போட்டுருங்க. வீட்டில் என்னைய பொண்டாட்டி அடிக்கிறா, இவெல்லாம் புருஷன் நங்குன்னு குத்துறானா, சங்குலே குத்துறானா.
பொண்டாட்டி குத்துனா பரவாயில்ல, புரிஞ்சு குத்துனா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் எங்க இருந்து எழுதுறான்னே தெரியலையா, ஒரு பக்கத்துக்கு எழுதுறானியா. அதை படிச்ச வேற வேலை இருக்குமா இல்லாத தெரியும். ஏதோ பார்த்தோமா கொஞ்ச நேரம் பார்த்து சிரிச்சமான்ட்டு இல்லாம ஒரு பெரிய அந்த மணி ஒரு பக்கத்தை முழுசா எழுதுறா. ஆனா உண்மையாலுமே யூடியூப்ல எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4 வார்த்தை வரும், தெரியாம வரும். தெரிஞ்சதை நல்லா பேசுவேன். வாய முடியா, தெரிஞ்சு வரும், தெரிஞ்சு வரும், தெரியாம வரும். இத வீடியோ போடுறதுனால வீட்ல எந்த பிரச்சனையும் வரல. வீடியோ போடுறதுனால வீட்ல எந்த பிரச்சனையும் வரல. அதுக்கு கமெண்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அதனாலதான் வீட்ல பிரச்சனை வருது. சும்மா போடல, அத நோத்தா நம்ம போடுறாங்க. சும்மா நோத்தா நம்ம தேவை. தயவு செய்து சொல்றேன், நாங்களும் பொழப்புக்காக தான் நடந்து வரோம். தயவு செய்து கமெண்ட் மட்டும் தப்பா போடாதீங்க. அதனால வீட்ல நிறைய பேர் வீட்ல பிரச்சனை இல்லாதே போடுறது. அவங்க தெரியாம போடுறாங்க. ஒரு பந்த செவத்துல எரிஞ்சா அது திரும்பி வருமேன்னு தெரியாம போடுறாங்க. நீ தேவையாம என்னன்னு போடுற, நான் மனசுலயாவது நினைப்பேன்ல. நான் மனசுல நினைப்பேன்னு நினைக்க மாட்டேன். கண்டிப்பா நம்ம கொலைக்க தெரியாம இல்ல, நம்மளுக்கு கொலைக்கு நம்ம திருப்பி கொலைச்சா வெறும் நாய் மாதிரி ஆயிரும். போ நீ கமெண்ட் மட்டும் யாரா இருந்தாலும் போடாதீங்க. இத மட்டும் கூட வீடியோவா எடுத்து போடுங்க. கமெண்ட் பேட் கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து. நீங்க வீடியோக்கு லைக் போடாட்டியும் பரவாயில்ல, ஷேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கமெண்ட் பேடா போடாதீங்க. அதனால நிறைய பேர் வீட்ல பிரச்சனைகள் வருது. உங்களுக்கு தயவு வீட்டுல உங்க புருஷன் அடிக்க போய் நான் விளக்கி அப்புறம் நான் போய் அடிச்சுட்டு இந்த பிள்ளைய உண்மையிலேயே ஆண்கள் கூட எவ்வளவு கூட்டத்தில் ஆடிடுறோம். ஒரு பெண்கள் வந்து வயிற்று பொழப்புக்காக ஆடுறான்னு சொன்னா அவங்கள உட்காந்து கமாண்டு நீ போற சீன் போடுற அதை பண்ற எதாவது பண்ணாதானே வகுத்து பொழப்புக்கு அவங்களுக்கு ஆண்டவன் என்ன தலையில் எழுதியிருக்கானோ அந்த தொழில். எங்களை நாடகம் நடிக்க வச்சிருக்கேன், அவங்கள யூடியூப் சேனல் எடுக்க வச்சிருக்கேன், உங்களை உட்கார பார்க்க வச்சிருக்காங்க. ஐயா மணியன் ஐயா எஸ்ஐயா வச்சிருக்காரு. அவர் வீட்லேயே பிறந்தவங்க எல்லா பேரும் எஸ்ஐயா இருக்காங்களா. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் தலையில் எழுதுறது. அவங்களுக்கு என்ன எழுதுறாரோ, அவர் பெட்டி வாசிக்கிறாரா, அவர் மிருதங்க வாசிக்கிறாரு, அவர் வந்து பப்புன்னு செய்ய முடியாது, நான் போய் பெட்டி வாசிக்க முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தது. இதை போய் தவற போட்டு பக்கம் நூலா எழுதி ஏதாவது கட்டுரை எழுது. ஆனா சத்தியமாலுமே ஒரு நல்ல சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போட கூட எனக்கு எழுதி போடணுமா அப்படின்னு தோணும். பக்கமா கமெண்ட் வருது. எப்படிவா அந்த 200 தரேன். அவர் கொடுத்தது 200 ரூபாமா. எனக்கு அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்பு அண்ணார் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. அண்ணன் அன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன். சந்தோஷம். நன்றி. கிராமத்தில் இங்கே வந்திருக்க நடிகர்கள்லாம் ரொம்ப திறமை வாய்ந்த நடிகர்கள். நாங்களும் நின்றுக்கிட்டு இருந்தால் நேரம் அதிக நேரம் ஆயிடுச்சு. உள்ள போக சொல்லாத அளவுக்கு நாங்களும் உள்ள போயிடலாம். அதனால உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். என் காதல் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? காதல் வேறு கண்ணே, காமம் வேறு பெண்ணே, தேகம் தேடும் காமம் ஒரு தெய்வம் தந்த காதல். இடையில் 2 கோடு, இடையில் 2 கோடு, அதுதான் ரொம்ப பால் கோடு போடி. உன்னை தாண்ட மாட்டேன், தாண்ட சொல்லி உன்னை தூண்ட மாட்டேன். புகையினை விடாமலும் அகம்படாமலும் கட்டை தூவனி கையாள மாட்டேன். காதல் ஒரு வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா? கதிர்கள் முதல் களத்தில் சேர்ந்த
இல்லாமல் கட்டி பூவனை கையாளமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா என்னை தொடாதது